கூட்டின்னு வந்துருப்பாரு அவனை. எங்க தஞ்சை கோயில் வரணும்னு சொல்லிட்டு மாமு சோலோவா கூட்டின்னு வந்துருப்பாரு. மாமு சோலோவா கூட்டு வர சொன்னா கூட்டு வந்துருப்பாரான்றான். எவ்வளோ தூரம் பைக்கிலையா? இப்படி மாமு அச்சி நைட் வியூ வேற லெவலில் இருக்குடா கோயில. லைட்டிங் வேற லெவலாடா. எல்லாத்தையும் ஒரே நாள் போட்டுறதுடா, தனித்தனியா போடுறாங்க. பாத்தீங்களாமா? நிறைய கண்டென்ட் வந்த மாதிரி இருக்கும். தஞ்சாவூர் ஃபேமஸ் பொம்மைக்கு தான். தஞ்சாவூர்ல வாங்கிட்டு வந்து இருக்கு போலையா? இங்கே பார்ப்போம். ஓப்பன் இருந்தால் இப்பயே பார்த்துலாம், அப்படி இல்லைன்னா ஒரு தான் ஓப்பன் இருந்தால் பார்த்து ஓப்பன் தான் இருக்கு போல கூட்டமாக இருக்கு. ஓகே ஓகேண்ணா. திறந்து இருந்தால் வெயிட் பண்ணுங்க, நான் ரிட்டன் வந்துடுறேன். திறந்து இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். வெயிட் வாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு ஓகே ஓகே டன் டன். தஞ்சாவூர் பெரிய கோயில் வேற லெவல். அச்சோ ஓடி வந்தேன். கரெக்டாக லாஸ்ட் நேரத்தில் நல்ல தரிசனம். நடை சாத்துற டைமில் கொஞ்ச நேரம் நின்று அந்த நடை சாத்தும் போது சாமிக்கு அந்த இதெல்லாம் சொல்லி பூஜைலாம் பண்ணி நடை சாத்துற டைமில் நல்ல ஒரு தரிசனம். அந்த மாதிரி தரிசனம் லைஃப்பில் அப்படியே ஒரு கூஸ்பம்ஸ் வந்துச்சு சிவனை பார்க்கும்போது. அது லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு பாசிட்டிவ் வைப், வேறு லெவல். அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது. உண்மையாலேயே இந்த மாதிரி ஒரு தரிசனம் யாருக்குமே கிடைச்சிருக்கு. வெரி லக்கி பர்சன். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியாது போல இருக்குது. தஞ்சை பெரிய கோயில் தாங்க. நடை சாத்தும் போது இங்கே காரே விழுவாங்க, வேற மாதிரி இருக்கு.
உமை அந்த கண்டு உன் திரு மணிவாய் இல்ல சீட்டு அருள் செய்தாய் சேனை சென்னை செல்வனாரே. சாச்சரிக்கலாமா? ஷூட்டிங் அப்போ எப்படி இருந்திருக்கும்? இங்கே ஷூட்டிங் தாங்க பொன்னியின் செல்வன் உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க யாரையுமே.